சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் மோடி. தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் பாஜக கணிசமாக ஆதரவை பெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கோலோச்சி உள்ள பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி சீனிவாசனுக்கும் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலைக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதாம். இது மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பாஜகவிற்கு இளைஞர்களின் ஆதரவு கணிசமாக அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பல பிரபலங்களும் பாஜகவில் இணைந்ததால் கட்சிக்கு புதிய இரத்தம் பாய்ச்சியதைப் போல கட்சியினர் சுறுசுறுப்பாக செயல்பட்டனர். அண்ணாமலை அரசியலுக்கு வந்தவுடன் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். சொந்த ஊரில் தோல்வியை பரிசாக தந்த செந்தில் பாலாஜிக்கு எப்படியாவது பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த அண்ணாமலை அவரை வீழ்த்துவதற்காக தேர்ந்தெடுத்த மாவட்டம்தான் கோவை மாவட்டம். குறிப்பாக கரூரில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாததால் செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் உள்ள கோவை மாவட்டத்தில் அரசியல் செய்து அவருக்கு நெருக்கடி தரும் வகையில் அண்ணாமலை திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனையொட்டிதான் கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் கோலோச்சி வரும் வானதி சீனிவாசனை பகைத்து கொண்டு அண்ணாமலை அங்கு போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. மாவட்டத்தின் முக்கிய முகமாகவும் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவியாகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் வானதி சீனிவாசனுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலையின் தலையீடு எரிச்சலூட்டி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் கடைசியில் பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை போட்டியிடுவதற்கு பாஜக தலைமை வாய்ப்பு அளித்துள்ளதாம். இந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் கரூரை சேர்ந்த ஒருவர் தனது கோவை மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா என்ற ஆதங்கத்தின் காரணமாகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாக வானதி சீனிவாசன் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இவைகளுக்கிடையேதான் அண்ணாமலை கோவை விமான நிலையம் வரும்போதெல்லாம் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து அவரை வரவேற்கின்றனர். இதனை பார்த்த வானதி சீனிவாசன் தனக்கும் அதேபோல வரவேற்பு வழங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுமாறு மகளிர் அணியினருக்கு மறைமுகமாக உத்தரவு போட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க ஏற்கனவே அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகத்தான் பாஜகவில் உள்கட்சி பூசல் உண்டானது. மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காகவே நேரடியாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு இந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்தது. ஆனால் தற்போதோ பாஜக தலைவரே மாற்றம் செய்துள்ள இந்த நிலையில் அண்ணாமலை வானதி சீனிவாசன் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறதாம். இதன் காரணத்தினால் கோபமடைந்த வானதி சீனிவாசன் இந்த பாஜகவும் வேண்டாம் கட்சியும் வேண்டாம் என்று விலக முடிவெடுத்துள்ளதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது பாஜகவையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம். அது மட்டுமில்லாமல் அதன் பிறகு திமுகவின் முக்கிய அமைச்சர்களிடம் இவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஓரிரண்டு நாட்களில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுகவின் தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வானதி சீனிவாசன் திமுகவிற்கு பெரும் வரவேற்பு கொடுத்து அவருக்கு மிக உயர்ந்த பதவி வழங்க இருப்பதாகவுமே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.